எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிறேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிறது நல்லது. தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறுவதை காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். இயேசு பாருங்க, நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. சூரியனை படைச்சவரே அவர் தான். பாருங்க, இன்னைக்கு சூரியன் இல்லாத ஒரு உலகத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுமா? சிந்திக்க முடியுமா? எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்கும். பாருங்க, என் நேரமும் ஒரே இருட்டாக இருக்கும். உயிரினங்கள் எதுவும் வாழ முடியாது. மரம், செடி, கொடிகள் எதுவும் தழைக்காது. ஆகவே சூரியன் எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ராத்திரியில் சந்திரன் ஒளியை கொடுக்கிறது. அந்த ஒளி கூட பாருங்க, அது சந்திரன்லேருந்து வருகிறது இல்லை, சூரியனிலிருந்து சந்திரனில் பட்டு அதன் மூலமாக தான் பாருங்க ஒரு ஒளி பிரதிபலிப்பு பூமியிலே உண்டாகிறது இல்லையா? பாருங்க, சூரியன் இல்லைன்னா சந்திரனும் ஒளியை கொடுக்காது. சந்திரனும் இருண்டு போய் தான் கிடக்கும். அப்போ சூரிய ஒளி, சூரியனுடைய பிரகாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சங்கீதக்காரன் சூரியனை படைத்தவர்களை துதியுங்கள் சொல்லி அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க சூரியனுக்காக, சந்திரனுக்காக? பாருங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் பாருங்க துபாய் பட்டணத்துக்கு போயிருந்தோம். இந்த துபாய் ஒரு பெரிய பட்டணம். எங்கே பார்த்தாலும் மணல் மேடுகள், மணல்கள் தான் இருக்குது. பாருங்க, மணல்கள் மத்தியில் ஒரு பெரிய பட்டணம். ராத்திரி பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி ஜொலிக்குது ஊர். எல்லா இடத்துலையும் பிரகாசமான லைட்ஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. மாடியிலேருந்து பார்த்தா ஊரே ஜொலிக்குது பாருங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், எவ்வளவு லைட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு மின்சாரமாகும் இதுக்கு, எங்கேருந்து வருது இந்த பட்டணத்துக்கு இவ்வளவு மின்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. மழை அத்திப்பூத்த மாதிரி தான் பெய்யும், எப்போவாவது ஒரு காட்டி தான் பெய்யும். ஆனால் வெயில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொளுத்தி எடுக்கும். அதனால் இந்த சோலார் பேனல், இந்த சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கிற அந்த மின்சாரம் தயாரிக்கிற அந்த பலகைகள் அதை ஊரெங்கும் வச்சிருக்கிறாங்க. பகல் முழுவதும் அந்த பலகைகள் மின்சாரத்தை தயாரிக்கிறது. ராத்திரி முழுவதும் இரவை அது பகலாக மாற்றுகிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலவே. கவனிங்க, இப்போ நம்ம ஊர்லாம் வந்துருச்சு சூரியனுடைய ஒரு நன்கொடை. அது எவ்வளவு முக்கியமாக இருக்குது பாருங்க. இயற்கை உலகம் சூரியன் இல்லைன்னா இருண்டு போயிடும். ஆவி உலகம் இயேசு இல்லைன்னா இருண்டு போயிடும். பாருங்க, மனிதர்கள் இன்னைக்கு இருட்டுக்குள்ளே வாழ்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவாகிய நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் இல்லை. கவனிங்கள்,
பாவ இருள், வியாதிங்கிற இருள், தரித்திரங்கிற இருள், சாபங்கிற இருள் இன்னைக்கு மனிதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இருட்டை போக்குவதற்கு ஒரே ஒரு ஒளியினால மட்டும்தான் முடியும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், இருட்டை வேற எதையும் வச்சு போக்க முடியாது, ஒளியை வச்சு மட்டும்தான் போக்க முடியும். அருமையானவர்களே, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருள், சாப இருள், வியாதிங்கிற இருள், தரித்திரங்கிற இருள் எல்லாவற்றையும் நீக்குகிற மெய்யான ஒளியாக ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு இன்றைய காலகட்டத்திலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரகாசிக்கிற ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருள், வியாதிங்கிற இருள், தரித்திரங்கிற இருள், சாபங்கிற இருள் எல்லாம் மறைந்து மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது வரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். வாழ்க்கை பிரகாசம் அடைவதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவர்களே, ஒரு சீரிய பணி இருக்கிறது, ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனதை, நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பக்கூடிய ஒரு வேலை. பாருங்க, நம்முடைய ஆத்மா அது வெறுமையா இருக்கக்கூடாது, அது அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தினால் வருகிற அறிவினால் நம்முடைய ஆத்மா அருமையானவர்களே நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் வல்லமை இருக்கிறது. அகில உலகத்திலையும் வல்லமையான ஒரு சக்தி எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான். கவனிங்க, கர்த்தருடைய வசனம் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்ப வாழ்க்கை வல்லமையுடைய வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் அருமையானவர்கள், நாம் வல்லமையுள்ள வார்த்தையினாலே நம்முடைய மனதை நிறைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனது வல்லமையுள்ள வார்த்தையினாலே நிறைந்திருந்தால் நாம் ஆவிக்குரிய ரீதியில ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கையின் சவால்கள் எது வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் வார்த்தையின் வல்லமையினாலே நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம், ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். எத்தனை பேர் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள்? பாருங்க, கர்த்தர் ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படியே இந்த உலகத்தில் எல்லா கஷ்டத்தோடும் எல்லா பிரச்சனையோடும் அப்படியே வாழ வேண்டியதுதான். பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம நல்லா இருப்போம், அப்படி இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க மேற்கொள்ள பாருங்க, வெற்றிகரமாய் வாழ வேண்டிய சகல வல்லமையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இப்ப வாழ்க்கை வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனது, உள்ளம் வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேங்க்ல. நீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? அரிசி வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், பால் காசு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், காருக்கு மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் போடணும், அப்படின்னு தேவைகள்லாம் வரும்போது நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நிறைய இருக்குதே பேங்க்ல, கவலைப்படவே மாட்டீங்க. ஆனா பேங்க் அக்கௌண்ட் எம்டியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் எம்டியா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன தேவை வந்தாலும் பயமா இருக்கும் இல்லையா? ஐயோ எப்படி சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியிலும். கவனிங்க அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையினால உங்களுடைய மனது நிறைந்திருக்குமானால், தேவனுடைய வார்த்தையினால உங்களுடைய உள்ளம் நிறைந்திருக்குமானால், நீங்க விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள். பைபிள்ல போட்டிருக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வியாதியை விரட்டி விட்டுறலாங்க, தரித்திரத்தை விரட்டி விட்டுறலாம், பிசாசு கொண்டு வருகிற தீமைகளை விரட்டி அடிச்சிடலாம், குடும்ப பிரச்சனையை விரட்டி அடிச்சிடலாம். அருமையானவர்களே, எதிர்த்து நின்று பாருங்க பிசாச மடங்கடிக்கலாம். அதற்குரிய வல்லமையை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். வார்த்தையின் நிறைவு வெற்றியை கொடுக்கிறது என்பதற்கு இயேசு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், வார்த்தையின் நிறைவு வெற்றியை கொடுக்கிறது என்பதற்கு இயேசு மிகப்பெரிய
உதாரணமாக இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணாராம். எப்படி வாசம் பண்ணாராம்? சத்தியத்தினால் நிறைந்தவராய். எல்லாரும் சொல்லுவாங்க, சத்தியத்தினால் நிறைந்தவராய். கவனிங்க, இயேசு சத்தியத்தினால் நிறைந்தவராய். சத்தியம் என்பது என்ன? வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இயேசு சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொன்னதும் ஒண்ணுதான். இயேசு வசனத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொன்னதும் ஒண்ணுதான். கவனிங்க, வார்த்தையினால் நிறைந்தவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்து வாசம் பண்ணினார். இப்போ உலகத்தை ஆட்டி படைக்கிற பிசாசு, மனிதர்களை பாருங்க மேற்கொள்ளுகிற பிசாசு, மனிதர்களை அழிக்கிற பிசாசு, மனிதர்களை வீழ்த்துகிற பிசாசு, அவரை வந்து என்ன செய்யறான்? மீட் பண்ணுகிறான். அவன் எல்லாரையும் மீட் பண்றான். யாருமே விதிவிலக்கு கிடையாது. இயேசுவையும் வந்து என்ன செய்யறான்? மீட் பண்ணுகிறான். ஆனா இயேசு பாருங்க, வார்த்தையினால் நிறைந்தவராக இருந்தபடினால அவன் எதுக்கு வருகிறான்? அவன் எப்படிப்பட்ட ஆளு? எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருந்தார். எதுக்கு வர்றான்? அவன் திருடுறதுக்கு வர்றான், கொல்லுகிறதுக்கு வருகிறான், அழிக்கிறதுக்கு வருகிறான் என்பதை இயேசு அருமையானவர்களே அறிந்து வைத்திருந்தார். பாருங்க, பிசாசு மனுஷனோட விளையாடுறதுக்காக வர்றதில்லை. அவன் அருமையானவர்களே ஒரு அழிவின் நோக்கத்தோடு தான் அவன் வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பைபிள்ல போட்டிருக்கு, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி தெரிகிறான். கவனிங்க, வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆனா எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். பாருங்க, எல்லாரையும் விழுங்க முடியும்னா அவன் எதுக்கு வகை தேடுறான்? அவன் எதுக்கு சுற்றி தெரிகிறான்? எல்லாரையும் விழுங்க முடியாது. விசேஷமா வசனத்தினால் நிறைந்த ஆட்களை அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கிற விசுவாசிகளை பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே அவன் வந்து ரொம்ப அழிவின் நோக்கத்தோடு தான் என்ன செய்கிறான்? வருகிறான். இப்ப பரிதாபமான ஒரு நிலைமை என்னன்னா, மனிதருடைய பரிதாபமான நிலைமை என்னன்னா, பாருங்க, பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறானே நிறைய பேருக்கு தெரியாது. அவன் எதுக்கு வருகிறான் என்பதும் சுத்தமா தெரியாது. ஆகவே அநேக மனிதர்கள் அருமையானவர்களே குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி பிசாசு கையில சிக்கி சீரழிகிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவன் எதுக்காக வருகிறான் என்பதை இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, என்ன சோதனைகளை கொண்டு வருகிறான் பிசாசு என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். கவனிங்க, பிசாசு சும்மா வர்றதில்ல, அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். வேதம் அவனுக்கு கொடுக்கிற ஒரு பேர் என்னன்னா சோதனைக்காரன். நிறைய பேர் இருக்குது அவனுக்கு. அதுல ஒரு பேரு சோதனைக்காரன். தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு போங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி தீமோத்தேயுவை அனுப்பினேன், அவனை அனுப்பினேன். கவனிங்க, பவுலுங்க சொல்றாரு, பிசாசு ஒரு சோதனைக்காரன். நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தேவன் தான் சோதிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. தேவன் சோதிக்கிறது இல்லைங்க. நிறைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் அந்த 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 வியாதியை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாரு. சகோதரியே பொறுமையாயிரு, அது மூலமா நீ ஒரு பாடத்தை என்ன செய்வாய்? கற்றுக்கொள்வாய். இப்படியெல்லாம் பாருங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் குழப்புறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவன் யாரையுமே பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நல்லவர். அருமையானவர்களே, அவர் ஒரு அன்பின் தகப்பன். பாருங்க, இன்னைக்கு ஒரு அன்புள்ள தகப்பன் தன் பிள்ளைய பாருங்க தீமையினால சோதிப்பானா? யோசித்து பாருங்க.
கையை காலை ஒடிப்பானா? கழுத்தை ஒடிப்பானா? எந்த தகப்பனும் அப்படி செய்ய மாட்டான். உலகத்தில் இருக்கிற அன்புள்ள தகப்பன் யாருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டாங்கன்னா, மனிதர்களை பார்க்கலாம் கோடி மடங்கு அன்புள்ள தேவன் மனிதர்களுக்கு எப்படி தீமை செய்வார்? யோசித்து பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி தீமை செய்வார்? தேவன் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். தீமையினால யாரையும் சோதிக்க மாட்டார். யாக்கோபு தெளிவா சொல்லுகிறாரு, அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை நேசிக்கிற நல்ல தேவன். இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் சோதிக்கிறவர் கிடையாது. அப்ப சோதிக்கிறது யாரு? பிசாசு, சாத்தான். அவன் தான் செய்யறான், சோதிக்கிறான். அருமையானவர்களே, அவன் வரும்போது பாருங்க சோதனைகளை கொண்டு வருகிறான். விசேஷமா பார்த்தீங்கன்னா 3 சோதனைகளை கொண்டு வர்றான். அதுல ஒண்ணு கண்களின் இச்சை. பிசாசு இந்த ஷோ காமிக்கிறதுல பெரிய ஆளு. பகட்டா காமிப்பான் சில காரியங்களை. ஆனா அது உண்மையா எப்படி இருக்கும்னா, தேவனால் அது புறக்கணிக்கப்பட்டதா இருக்கும். ஃபர்பிடன், அதாவது தேவனால் அது விலக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கும். ஆனா அதைத்தான் எடுத்து பிசாசு என்ன செய்யறான்? பகட்டகம். இன்னைக்கு ஷோ பார்த்தே நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ஷோவோட வச்சுக்கணும் பாருங்க, நம்பி ஏமாந்துடக்கூடாது. பிசாசு பாருங்க ஷோ காமிக்கிறதுல ஒரு பெரிய ஆளு. பாருங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:6 வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. அதாவது புசிப்புக்கு நல்லதுன்னா அது மாம்சத்தின் இச்சை. பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம்னா அது கண்களின் இச்சை. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னா அது ஜீவனத்தின் பெருமை. கவனிங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் என்ன செய்தான்? புசித்தான். கவனிங்க, பிசாசு காமிக்கிறான், அந்த விளக்கப்பட்ட கனியை காமிக்கிறான். காமிச்சு பாருங்க, பாரு எவ்வளோ அழகா இருக்குது. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஏதேன் தோட்டத்தில் இருந்த பழங்கள் எல்லாம் பார்வைக்கு அழகா தான் இருந்துச்சு இல்லையா? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான கனிகளை தான் தேவன் இருந்தாரு, படைச்சு வச்சிருந்தாரு. ஆனா எந்த கனியை தொடாதன்னு கர்த்தர் சொன்னாரோ, எந்த கனியை தேவன் விலக்கி வச்சாரோ அந்த கனியை காமிக்கிறான் பாருங்க பிசாசு. பாரு எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, தேவனால் விலக்கப்பட்ட அந்த கனியை காமிக்கிறான். திருட்டு தண்ணீர் தித்திக்கும் சொல்றதுதான் பிசாசுடைய பிலாசபி. பாருங்க, பிசாசு அப்படித்தான் செய்யறான். எது தேவனால் விலக்கப்பட்டதோ அதை என்ன செய்யறான்? காமிக்கிறான். அது அவளுடைய பார்வைக்கு இன்பமா இருந்தது. கண்களின் இச்சையை பாருங்க, அது அவளுடைய பார்வைக்கு இன்பமா இருந்தது. அவளை அதை பறிச்சு அதை சாப்பிட்டு பாருங்க, புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் சாப்பிட்டா, 2 பேரும் செத்தாங்க. சரீரத்தில் விழுந்து சாகல, ஆவியிலே அவர்கள் செத்தார்கள். பிற்பாடு சரீரத்திலையும் செத்தாங்க இல்லையா? கவனிங்க அருமையானவர்களே, இப்போ செத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசித்து பாருங்க. ஏன்னா தேவன் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரே, அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. செத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாவின் அதிபதியாகிய பிசாச ஓட ஓட விரட்டிருக்கலாம் அவங்க. அழகா கவனிங்க, எப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் பற்றி கொண்டிருப்பார்களானால், கர்த்தருடைய வார்த்தையினாலே தங்களுடைய மனதை அவர்கள் நிறைத்திருந்திருப்பார்களானால், பாருங்க சாவின் அதிபதியாகிய பிசாசானவனை விரட்டி அடிச்சிருக்கலாம். விரட்டி அடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
இன்னைக்கு மனுக்குலத்தின் மத்தியில் காணப்படுகிற எந்த தீமையும் இன்னைக்கு இருந்திருக்காது. அருமையானவர்களே, எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து என்ன செய்து வந்திருக்குது. அதுக்கு பாருங்க, 2 பேரும் என்ன செஞ்சாங்க, இடம் கொடுத்துட்டாங்க. வார்த்தையை பிடித்திருந்தார்களானால், வார்த்தையினால் நிறைந்திருந்திருந்தார்களானால் ஜெயிச்சிருப்பாங்க, பிசாச விரட்டி இருப்பாங்க. பாருங்க, புசிக்க வேண்டாம் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே செத்தாலும் சாவனை ஒழிய நீ சொல்றபடி நான் செய்ய மாட்டேன். என் தேவன் சொல்லி இருக்கிறார், ஆகவே அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று அவங்க உறுதியா இருந்திருந்தாங்கன்னா ஜெயித்திருந்திருப்பாங்க, தோற்று போயிருக்க மாட்டார்கள். 2வது, மாம்சத்தின் இச்சை. பாருங்க, புசிப்புக்கு நல்லது. பாருங்க, பிசாசு சொல்றான், சாப்பிடு, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும், சாப்பிடு. பாருங்க, இன்னைக்கு இந்த கெட்ட பசங்கள்லாம் எவனா ஒருத்தன் நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு நல்ல பையன் இருந்தானா அவனை இவனுங்களை மாதிரியே மாற்றுவாங்க. பரவாயில்லடா, கொஞ்சம் குடிச்சு பாரு, நல்லா இருக்கும்டா. சாத்தான் பாருங்க இப்படிதான் நல்லவங்களை என்ன செய்யறான், கெடுக்கிறான். அருமையானவர்களே, புசிப்புக்கு நல்லது, அதனால சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிசாசு ஏவுகிறான். அருமையானவர்களே, இவங்க என்ன சொல்லியிருக்கணும், நீ வேணா சாப்பிட்டு சாகு, நான் தொடவே மாட்டேன், என்ன எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு தொடக்கூடாதுன்னு. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே கவனிங்க, அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் பாருங்க, ஜெயித்து இருந்திருப்பாங்க. ஜெய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, பிசாசு நம்மை வீழ்த்துவதற்காக சோதனைகளை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். நாம வார்த்தையை பற்றி கொள்வோமானால் பிசாசை வீழ்த்துவோமே வழியே நாம விழுந்து போக மாட்டோம். பாருங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தா நரகத்தை வெளியே தள்ளி கதவை அடைச்சிருக்கலாம், பரலோகத்தை தக்க வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? குடும்பம் சொர்க்கமா இருந்திருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, வார்த்தையை விட்டுட்டு பாருங்க வீழ்ந்து போனார்கள், தோற்று போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 3வது சோதனை, ஜீவனத்தின் பெருமை. சாத்தான் சொல்லுகிறான், அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். கவனிங்க, இப்ப நீங்க அவ்வளவு நல்லா இல்ல, கர்த்தர் உங்களை ரொம்ப மட்டமான இடத்துல வச்சிருக்கிறார். உங்க மேல அவருக்கு ரொம்ப பொறாமை, நீங்க நல்லா இருக்கலாம், உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கலாம்னு சொல்லி ஏமாத்துறான் பிசாசு. ஆனா உண்மை என்னன்னா, கர்த்தர் ஏற்கனவே அவர்களை நல்ல ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல போட்டிருக்கு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சத்தமா தான் சொல்லுங்களேன், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆளுகையை கொடுத்தாருங்க, ராஜாக்களை போல ஏற்படுத்தி இருக்கிறாரு. பூமியை ஆளுகிற ராஜாக்களாக அவர்கள் இருந்தார்கள். இருக்கிறதுல உயரமான ஸ்தானத்துல தான் தேவன் அவர்களை வச்சிருந்தாரு. போய் சொல்றான் இல்ல, இதை காட்டில நீங்க நல்லா ஆயிடுவீங்க. நல்லா கவனிங்க, ஆசை காட்டி மோசம் போக்குகிற பிசாசு. அதனாலதான் பாருங்க, வசனத்தினால நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா பிசாசு எப்படி வர்றான், எதுக்கு வர்றான் அப்படின்றத நீங்க எல்லாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அவனை அவாய்ட் பண்ணிடலாம். வசனம் இருந்துச்சுன்னா அவனை ஜெயிச்சிடலாம். அருமையானவர்களே, ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை பார்க்கிலும் முக்கியமானதாய் இருக்கிறது. கவனிங்க, இப்ப போவோம் 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15, 16 வசனங்களை பாருங்க. 1 யோவான் 2, 15, 16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கவனிங்க, இதில் ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். சில காரியங்களை தெளிவா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே
நிறைய இடத்துல எப்படி சொல்லிட்டாங்க, தேவன் கொடுக்கிற நன்மைகளை கூட வேண்டான்னு சொல்லுங்க. ஏன்னா அது கூட உலகத்தில் உள்ளவைகளா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட இப்படியே கேட்டாங்க, பாஸ்டர் அந்த பிரதர் ஒருத்தர் சொன்னார், ஐஸ்வர்யம், நல்ல வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் வந்து உலகத்தில் உள்ளது இல்லையா, அந்த உலகத்தில் உள்ள அந்த நன்மைகளை அன்பு கூறாதிருங்கள், அதை வெறுத்து விடுங்கள், அப்படி இல்லை பைபிளில் போட்டிருக்குது அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க பாருங்க, தேவன் கொடுக்கிற நன்மைகளை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற வசனம் கிடையாது இது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் பைபிளை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நன்மைகளை விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனை விரும்ப வேண்டும், நல்ல நாட்களை விரும்ப வேண்டும். அருமையானவர்களே, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார் இயேசு ஒருத்தனை பார்த்து, இல்லையா? அப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும், ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, விரும்ப வேண்டும். பாருங்க, தேவன் கொடுக்கிற நன்மைகளை வெறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிற வசனம் இது கிடையாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா பாருங்க, தேவன் கொடுக்கிற நன்மைகளை விரும்பாதீங்க, வேண்டான்னு சொல்லிருங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்றதை போல முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. யோசித்து பாருங்க, நாம இன்னைக்கு நல்ல ஆலயத்தில் உட்காந்துருக்கிறோம். எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீங்க? என்ன அருமையான வளாகம், என்ன அருமையான ஒரு ஆலயம். நான் சொல்லுறேன், இது உலகத்தில் உள்ளது தான், உலகத்தில் உள்ள நன்மை தான். இதை வெறுத்துற முடியுமா? இதை வேண்டான்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் இந்த வளாகத்துக்குள்ளே நுழையும் போது துதியோடு தான் நுழையிறேன். நீங்கள் எப்படின்னு தெரியல. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல வளாகத்துக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ சபைகளுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்கள் சபைக்கு கொடுத்துருக்கிறீங்க. நல்ல கட்டடத்துக்காக உமக்கு நன்றி. சுயாதீனமாக உட்கார்ந்து நல்லா ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. அப்படி சொல்லிகிட்டே தான் வர்றேன் நான். கவனிங்க, அப்போ நன்மைகளை வேண்டான்னு எப்படி சொல்கிறது? யோசித்து பாருங்கள். நீங்கள் சிலர் வந்து இன்னைக்கு காரில் வந்துருக்கிறீங்க, சிலர் பைக்கில் வந்துருக்கிறீங்க, சிலர் சர்ச் பஸ்ஸில் வந்துருக்கிறீங்க. இந்த வாகனங்கள், இன்னைக்கு இருக்கிற வாகன வசதிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாகன வசதிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எவ்வளவு நல்ல வாகன வசதிகளை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அது கூட உலகத்தில் இருக்கிற பொருள் தான். கவனிங்க, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கன்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லிட முடியுமா? வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் சர்ச்சைக்கு வந்திருக்க முடியாது. கவனிங்க, அப்ப என்ன சொல்ல வருகிறார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது வசனம் நல்ல விளக்கம் சொல்லுது. எது உலகத்தில் உள்ளது, அந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்ல ஏன் அன்பு கூறக்கூடாது என்பதெல்லாம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது பிசாசினால் உண்டானவைகள். அருமையானவர்களே, இப்போ 17வது வசனம், உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எத்தனை பேர் நீடித்து நல்லா வாழணும்னு விரும்புறீங்க? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தேவனுடைய சித்தம் எதுங்க? அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையினுடைய மனதை நிறைத்திருக்க வேண்டும். மனதிலே தேவனுடைய வார்த்தையும் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையும் நிறைந்திராவிட்டால் மனுஷன் அதன்படி செய்யவே மாட்டான். கவனிங்க, மனதும் உள்ளமும் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்து அந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாயிருந்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் வந்து கண்களின் இசையை ஜெயிக்கிறவனாயிருப்பான்.
அவன் வந்து பாருங்க, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கிறவனாயிருப்பான், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறவனாயிருப்பான், பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்கிறவனாய், மேற்கொள்கிறவனாய், மிதிக்கிறவனாய், வெற்றி பெறுகிறவனாய் அவன் இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை அவனை வெற்றிகரமான மனிதனாக மாற்றும். வார்த்தை என்பது அருமையானவர்களே எல்லாவற்றை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு சத்தியத்தினால் நிறைந்தவராய் பிசாசு என்ன செய்தாரு? மீட் பண்ணாரு. கவனிங்க, எப்படி சத்தியத்தினால இயேசு நிறைந்திருந்தார்? அவர் தேவகுமாரனா இருக்கின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா சத்தியத்தின் நிறைவு வந்துருச்சா? சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ராத்திரி படுக்கும்போது தலைவாணிக்குள்ள பைபிளை வச்சுட்டு அப்படியே படுத்துருவாங்க. அவங்களுடைய ஆசை என்னன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ராத்திரி தூங்கும் போதே பைபிளில் இருக்கிற சத்தியமெல்லாம் அப்படியே மண்டைக்கு ஏறிடும்னு சொல்லி அப்படி நம்புறாங்க சிலர். உங்களை சொல்லலை நான், நிறைய பேர் அப்படி நம்புறாங்க. தலைவாணிக்கு அடியில் பைபிளை வச்சுட்டு படுத்தா பைபிள் சத்தியமெல்லாம் அப்படி தலைக்கு ஏறிடும். அப்படி ஏறாது. தலைவாணி வேணா கொஞ்சம் உயரமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா இயேசுவுக்கு பாருங்க சத்தியத்தின் நிறைவு வரல. இயேசு வாலிப வயசுல, வாலிப சகோதர சகோதரிகள் கவனிங்க, இன்னைக்கு வாலிப சமுதாயம் ஐயோ படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. நான் வெற்றியின் ரகசியத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கவனிங்க, இயேசு வாலிபனா இருக்கும் போதே தேவனுடைய வார்த்தையிலே அருமையானவர்களே தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். வாலிப பிராயத்தின் ஆரம்பத்திலேயே வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசுனுடைய தாயும் தகப்பனும் இயேசுவை எருசலேமுக்கு கூட்டிட்டு போறாங்க பண்டிகைக்காக. பண்டிகை முடிந்து வீட்டுக்கு வரும்போது இயேசு எருசலேமிலே இருந்துட்டாரு. எருசலேமிலே இருந்து அங்க தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்துக்கு போய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் போதகர் நடுவே அவர் அமர்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். சில கேள்விகளை அவர் கேட்டாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன பதில்களையும் கேட்டு பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு 12 வயசுலேயே பாருங்க இந்த சத்தியத்தை நாட ஆரம்பித்தார். வசனங்களை உள்ள பாருங்க ஆவியிலே நிரப்ப ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பாருங்க 18 வருஷம் கழிச்சு 30வது வயதுல அவர் ஊழியத்துக்கு வர்றாரு. ஊழியத்துக்கு வரும்போது சத்தியத்தினால் நிறைந்தவராய் வருகிறார். உலகம் அருமையானவர்களே பயங்கரமான சோதனைகள் நிறைந்த உலகமா இருக்குது, பிசாசு பிடித்த உலகமா இருக்குது. ஆனா நற்செய்தி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை போல அருமையானவர்களே எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிறவர்களா இருப்பார்கள். இருக்கிறீங்களா? ஆதாம் ஏவாள் வார்த்தையை விட்டுட்டு தோத்து போனது போல தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. கவனிங்க, இயேசுகிட்ட வர்றான். வந்து முதலாவது சோதனை மாம்சத்தின் இச்சையை தூக்கி போடுறான். கவனிங்க, இயேசு 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க, பசி எப்படி இருந்திருக்கும்? அகோர பசியா இருந்திருக்கும் இல்லையா? சாத்தான் பாருங்க இயேசுவினிடத்துல வந்து இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படிங்கிறான். அவர் சொல்லி கல்லுகள் அப்பங்கள் ஆகலன்னா, அந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்க முடியாதுன்னா, நல்லா கவனிங்க, அது அவருக்கு சோதனையே கிடையாது. அவர் சொன்ன ஆயிரும். அவர் வேற ரொம்ப பசியா இருக்கிறாரு. கவனிங்க, அந்த நேரம் பார்த்து பிசாசு வந்து சொல்லுகிறான், நீங்க எந்த இடத்துல வீக்கா இருக்கிறீங்களோ கவனிங்க, அந்த இடத்த பிசாசு பயன்படுத்துகிறவனாய் இருக்கிறான். கவனிங்க, அதை பயன்படுத்தி உங்களை வீழ்த்துகிற பிசாசா இருக்கிறான். இன்னைக்கு அப்படிதான் வேலை செய்யறான். ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள்.
பாருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அவருக்கு வந்து சோதனை கொடுக்குறான். இப்போ இதுக்கு இணங்கக்கூடாது. சாத்தான் சொல்றதுனால, ஒருவேளை இது ஒருத்தர் எப்படி சொல்றாரு, அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னாரு. அவரால் முடியும், ஒரு 2 கல்லை 2 சப்பாத்தி ஆக்கி அப்படி சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, பிசாசு சொல்றதுனால அதை செய்ய கூடாது. பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே போச்சு. ஆகவே இயேசு அதை அறிந்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனால செத்தாங்க. நாம அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது என்று இயேசு உணர்ந்து அவனை மேற்கொள்வதற்கு, நல்ல கவனிங்க, அவனை மேற்கொள்வதற்கு ஒரு வசனத்தை எடுக்கிறாருங்க. திருப்புங்க, உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். கவனிங்க, எடுக்கிறாரு. உபாகம் 8:3 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. எழுதப்பட்ட வசனங்களை எடுக்கிறாரு. எழுதப்பட்ட வசனங்கள் எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் எழுதப்பட்ட வசனங்களை வாசிக்கிறது இல்லை. யார்ட்டையாவது போய் தீர்க்க தரிசனம் கேட்கறது. ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்றாங்க பிரதர் கேட்டு சொல்லுங்க. ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் போய் பைபிளை வாசிங்க. உங்களை பற்றி என்ன சொல்றாரு எல்லாம் இங்கே இருக்குது, எழுதப்பட்ட வார்த்தைகள்ல இருக்குது. கவனிங்க, எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் உள்ள சேர்த்து வச்சிருந்திருக்கிறாரு. பிசாசு சோதனையை கொண்டு வருகிறான். எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதேன்னு சொன்னாரு. எப்ப எழுதி இருக்கிறதேன்னு சொன்னாரோ அப்பவே பிசாசு தோத்துட்டான், இயேசு ஜெயிச்சிட்டாரு. கவனிங்க, வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க, பிசாசு தோத்துருவான். எந்த விதத்தில் பிசாசு வந்தாலும் வார்த்தையை வைத்து அவனுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, பசியா இருந்த நேரம் வார்த்தையை சொல்லி ஜெயிச்சாரு. பழைய ஏற்பாட்டில் ஏசாவை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனும் ஒரு வாட்டி பசியா இருந்த நேரத்தில் வந்தான். அவன் தம்பி கூழு காய்ச்சிட்டு இருந்தான்னு போட்டிருக்குது. பசித்திருக்கிறேன், கொஞ்சம் கூழு கொடுப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோப்கிட்ட கேட்குறான். ஏசா யாக்கோபுக்கு சொல்றான், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா கவனிங்க, அதுக்கு ஏசா சொல்லுகிறான், சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எனத்துக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு, அருமையானவர்களே, ஒரு சட்டி கூளை வாங்கி குடிச்சிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வித்து போட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கவனிங்கள், அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏசா வேற, இயேசு வேற. கவனிங்க, இயேசு அருமையான வார்த்தைக்காக நிற்கிற ஒரு மனிதன். சில இடங்களில் சொல்றாங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம், அங்கேயே படுத்துருவான் சில ஆட்கள். கவனிங்க, சோறாவது ஒன்றாவது எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். அது நியாயமான வழியில் வந்துச்சுன்னா ஓகே, ஆனால் பிசாசின் வழியில் வந்துச்சுன்னா எனக்கு வேணவே வேண்டாம். இருக்கிறீங்களா? இருந்தவராமேன்னு சொல்லுங்க. அருமையானவர்களே, இயேசு வசனத்தை சொல்லி அந்த சோதனையை ஜெயித்தார். ரெண்டாவது பாருங்க, ஜீவனத்தின் பெருமை. பைபிளில் போட்டிருக்குது, தேவாலயத்தின் உப்பரிகையில் கொண்டு போய் இயேசுவை நிறுத்தினான் பிசாசு. தேவாலயத்தின் உப்பரிகைன்னா அந்த ஆலயத்துக்கு மேலே ஒரு இடம், அதுவும் கொஞ்சம் உயரமான ஒரு இடம். அங்கே இருந்துட்டு அவன் சொல்கிறான், தாள குதியும். அப்பொழுது தேவதூதர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறான். நல்லா கவனிங்க, வசனத்தை வச்சும் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, பைபிளில் போட்டிருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்குதா, ஆவியானவர்
ஜீவ பாதையில நடத்துகிற ஆவியானவர். உங்களுடைய வெற்றி தான் அவருக்கு முக்கியம். ஆகவே பைபிள்ல தான் போட்டிருக்குதுன்னு சொல்லக்கூடாது. சில காரியங்கள் அருமையான பைபிள்ல இருக்குது. ஆனா அது உங்களுடைய வீழ்ச்சிக்கு ஏதுவாய் இருக்குமானால் அதை என்ன செய்யக்கூடாது, அது செய்யவே கூடாது. எப்பவுமே வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் தான். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள் எப்போதுமே நமக்கு ஜீவனை அருளுகிற வார்த்தைகள். ஆகவே எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி குதிச்சிருங்க அப்படிங்கிறான். கவனிங்க, நீங்க குதிக்க தேவதூதர்கள் டக்குன்னு ஏந்திட்டு போக, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நாளைக்கு தினத்தந்தி பேப்பரில் ஹெட்லைனில் வந்துடும். ஏசு குதிச்சாரு, கீழே விழுந்து மண்டை உடையல, தேவதூதர்கள் டக்குன்னு நினைச்சிட்டாங்க, ஏந்திக்கிட்டு அவரை பத்திரமா கொண்டு வந்து நினைச்சிட்டாங்க, இறக்கிட்டாங்க அப்படின்னு பேப்பரில் வந்துடும். ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இயேசுவின் ஊழியம் அப்படியே கொடிகட்ட பறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய புகழ்ச்சி வானத்தை தொட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பிசாசு சொல்லுகிறான். அருமையானவர்களே, இது ஒரு சோதனை பாருங்க. பாப்புலாரிட்டி, பேரும் புகழும் கிடைக்கும் இல்லையா? இது ஒரு சோதனை. நல்லா கவனிங்க. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தேவனே பேரை பெருமைப்படுத்துவாரு. ஷார்ட்கட்ல பிசாசு கொடுக்கிற ரூட்ல என் பேர் பெருமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து வானம் வரைக்கும் உயர்த்துறாருங்க. இருக்கிறீங்களா? இயேசு இதை அறிந்திருந்தார். அதனால அவனை பார்த்து ஒரு வார்த்தை எடுக்கிறாரு. உபாகமம் 6, திருப்புங்க, உபாகமம் 6:16 பாருங்க. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. எழுதப்பட்ட வசனத்தை எடுக்கிறாரு. வசனத்தை எடுத்து அதை வாயில் என்ன செய்யறாரு, சொல்லுகிறாரு. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா. நல்லா கவனிங்க. எப்ப இயேசு அதை சொன்னாரோ அப்பவே பிசாசு தோத்துட்டான், இயேசு ஜெயிச்சிட்டாரு. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை நீங்க எடுத்துட்டீங்கனாலே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த வார்த்தைகள் அருமையானவர்களே, நாம் ஜெயிப்பதற்காக, நாம் வாழ்வடைவதற்காக, நாம் வெற்றி பெறுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள். எத்தனை பேர் வார்த்தையை கையில் வச்சிருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், இந்த வார்த்தைகள் நான் வெற்றி பெறுவதற்காக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். இன்னொரு முறை சொல்லுவோம், இந்த வார்த்தைகள் நான் வெற்றி பெறுவதற்காக தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். இயேசு அருமையானவர்களே வசனத்தை சொன்னார், பிசாசு நினைச்சிட்டான், ஓடிட்டான். கடைசியாக கண்களின் இச்சை. திருப்புங்க லூக்கா சுவிசேஷம், லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, எப்படிதான் காமிச்சான்னு தெரியல, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் காமிச்சிட்டானா. அதனால தான் நான் சொன்னேன், பிசாசு ரொம்ப படம் காமிக்கிறவன். பகட்டு, கவர்ச்சி எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, 6வது வசனம், இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். கவனிங்க, சொல்றான், 2 முக்கியமான காரியங்களை உமக்கு தருகிறேன்னு சொல்றான். ஒன்று அதிகாரம், அடுத்தது மகிமை. இந்த அதிகாரத்தையும் மகிமையும் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஏற்கனவே கொடுத்திருந்தாரு. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம். சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் எழுதப்பட்டிருக்கிறது, மகிமை. ஆகவே ஆதாமும் ஏவாளும் அருமையானவர்களே அதிகாரத்தினாலும் மகிமையினாலும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பிசாசு அவர்களை ஏமாத்தினா பாருங்க, விழுந்து போயிட்டாங்க. அதிகாரத்தையும் மகிமையையும் பாருங்க
பிசாசிட்ட பறி கொடுத்துட்டாங்க. பிசாசதை எடுத்துக்கிட்டான். ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு அடிமைகளாக போயிட்டாங்க. இப்போ கர்த்தர் மனிதர்களை நேசிக்கிறார் இல்லையா? அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே மனுஷன் இழந்து போன அந்த நன்மைகளை, மனுஷன் இழந்து போன அந்த அதிகாரத்தை, மனுஷன் இழந்து போன அந்த மகிமையை பிசாசினிடத்திலிருந்து மறுபடியும் பிடுங்கி மனுஷனுக்கு கொடுப்பதற்கு தான் அவர் மீட்பராக வந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்போ பிசாசு சொல்றான், அவர் எதை அவன்கிட்ட பிடுங்கிறதுக்கு வந்திருக்கிறாரோ அதை பாருங்க ஃப்ரீயா தர்றேன் அப்படிங்கிறான். ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும். உயரமான மலையில் இருக்கிறோம், யாருக்கும் தெரியாது. நீர் எனக்கு முன்பாக லேசா அப்படி குனிஞ்சிட்டு எழும்பிட்டீங்கன்னா இதை உமக்கு என்ன செஞ்சிடறேன், தந்துடுறேன். கவனிங்க, ஷார்ட்கட்டில் ஆஃபர் பண்ணுறான். இதுவும் பாருங்க ஒரு சோதனை தான் அவருக்கு. ஏன் தெரியுமா? இது அவன்கிட்ட பிடுங்கணும்னா இயேசு சிலுவைக்கு போகணும். சிலுவையில் அவரை நொறுக்கிடுவாங்க, அவரை பிச்சை எடுத்துருவாங்க, அவரை சித்திரவதைப்படுத்தி பாருங்க அவரை துவம்சம் பண்ணிடுவாங்க. அவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கணும். இயேசுவை போல வேதனைகளை அனுபவித்த ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கவனிங்க, சர்வலோகத்தின் பாவத்தை சுமக்கணும், வியாதிகளை சுமக்கணும், தரித்திரத்தை சுமக்கணும். இது பயங்கரமான ஒரு கஷ்டமான காரியம். அதனாலதான் கெத்செமனே தோட்டத்தில் கதறுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அது ரொம்ப கடினமான ஒரு பாதை. அது மட்டும் இல்ல, பாதாளத்தில் போய் 3 நாட்கள் இரவும் பகலும் வாதிக்கப்பட வேண்டும். மரண உபாதைகளின் கட்டினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பயங்கரமான பாருங்க கஷ்டங்கள் அவருக்கு காத்திருந்தது. இவளெல்லாம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த பிறகுதான் அவன் இருந்த அதிகாரத்தையும் மகிமையையும் பிடுங்கி அதை மனிதர்களாகிய நமக்கு கொடுக்க முடியும். நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய சோதனை அவருக்கு. இப்போ அவங்க இந்த லேசா குனிஞ்சிட்டு எழுப்பிருங்க, தந்துடுறேன் அப்படிங்கிறான். அருமையானவர்களே, இயேசு இப்போ ஒரு வசனத்தை எடுக்கிறாரு. உபாகமத்துக்கு போங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உபாகமம் என்ன அருமையான புஸ்தகம் பாருங்க. இயேசு அங்கிருந்து தான் எடுக்கிறாரு. பாருங்க, எதிரிகளை வீழ்த்துறதுக்கு பாருங்க அம்பை எடுக்கிற மாதிரி அருமையானவர்களே, இயேசு எல்லா சோதனைகளை வீழ்த்துறதுக்கு பாருங்க வேதத்திலிருந்து எழுதப்பட்ட வசனங்கள் என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சத்தமா தான் சொல்லுங்களேன் எழுதியிருக்கிறதே. எழுதப்பட்ட வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, எழுதியிருக்கிறதே என்று சொன்னாரு. இப்போ வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு என்ன செய்தான், விலகி போனான். நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் விலகி போனான்னு சொல்றதை காட்டிலும் இயேசு அவனை விரட்டி அடிச்சாருன்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கவனிங்க, எப்படிங்க விரட்டி அடிச்சாரு? வார்த்தையினாலே விரட்டி அடித்தார். வார்த்தையினால் நிறைந்திருந்தார், வார்த்தைகளை பேசினார். பிசாசு என்ன செஞ்சிட்டான், ஓடிட்டான். நல்லா கவனிங்க, வார்த்தையினால் நிறைந்திருந்து வார்த்தைகளை பேசினீங்கன்னா வியாதி ஓடிடும். வார்த்தையினால் நிறைந்திருந்து வார்த்தைகளை பேசினீங்கன்னா தரித்திரம் ஒளியும், ஓடி போயிடும். வார்த்தைகளால் நிறைந்திருந்து வார்த்தைகளை பேசினீர்களானால் பிசாசு கொண்டு வருகிற எந்த சோதனையும் தோற்று போகும், நீங்க ஜெயிப்பீங்க. சத்தியத்தினால் நிறைந்தவராய் இயேசு வந்தார். அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். கவனிங்க, பெரிய பெரிய பக்தர்களெல்லாம் பார்க்குறோம் நம்ம வேதத்தில். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது போன்ற பக்தர்கள் எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் யாரும் நம்முடைய ரோல் மாடல் கிடையாது. நல்லா கவனிங்க, அவங்ககிட்ட இருந்து நல்ல காரியங்களை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க விழுந்த அந்த பலவீனத்தில் நாம் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, தாவீது
இவ்வளோ பெரிய பக்தன், அவனே பாவம் செஞ்சுட்டான் இல்லையா, நாம ஏமாத்துறோம் அப்படின்னாரு. கவனிங்க, தாவீது பாவம் செஞ்சு விழுந்திருக்கலாம், ஆனால் இயேசு விழலையே. நமக்கு பாருங்க, மாடல் வந்து தாவீது கிடையாது, நமக்கு மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய மாதிரியா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய மாதிரியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்து முடிச்சிருவோம். சங்கீதம் 37, சங்கீதம் 37, 30, 31 ஆகிய வசனங்களை பாருங்க. சங்கீதம் 37, 30, 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நல்லா கவனிங்க, ஞானத்தை உரைத்து நியாயத்தை பேசும். ஞானமும் நியாயமும் எங்க இருக்குதுங்க? வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா நியாயமும் இல்லை, அருமையானவர்களே, ஞானமும் இல்லை, இல்லையா? அப்ப நீதிமான், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், அவங்க வாயில என்னத்தை பேசணுமா? வார்த்தையை பேசணுமா? பாருங்க, வார்த்தையை பேசுகிறவர்கள் ஞானத்தை பேசுகிறார்கள், வார்த்தையை பேசுகிறவர்கள் நியாயத்தை பேசுகிறார்கள், இல்லையா? இப்ப பாருங்க 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கவனிங்க, தள்ளாடுறது, தட்டி விழுறது, பாருங்க, தோற்று போவது, இது தேவன் நமக்கு நியமித்த பாதை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம வந்து பாருங்க, கம்பீரமாய் இந்த உலகத்திலே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கம்பீர வாழ்க்கை எதுக்குள்ள இருக்குதுன்னா வார்த்தைக்குள்ளே இருக்குது. வார்த்தையை பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கும்போது, இயேசுவை போல வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கும்போது, எல்லா பாருங்க தடுமாற்றங்களையும் நாம தவிர்த்து பாருங்க நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். பாருங்க, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கம்பீரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, சோதனையில் விழுந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. சோதனைகளை பாருங்க மேற்கொள்கிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் நம் வாழும்படி தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய். இது வரைக்கும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் இனிமேலும் உம்முடைய வார்த்தையை நான் நாடுகிறேன். உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்பும். வார்த்தை குறித்த வெளிச்சத்தை எனக்கு தாரும். இருக்கிறீங்களா? பைபிளில் போட்டிருக்கு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க? அருமையானவர்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவங்க வந்து விழுந்து போக மாட்டாங்க, ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பாருங்க, அது மட்டுமல்ல, இயேசு இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க தனக்குள்ளே வைத்திருந்தபடினாலே தெய்வீக தரிசனம் உடையவராக அவர் வாழ்ந்தார். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. தெய்வீக தரிசனத்தை உடையவராக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். என்ன தரிசனம்? வசனத்தினால் வருகிற தரிசனம், வசனத்தினால் வருகிற எண்ணங்கள் மனதை நிறைத்திருக்கும் போது பாருங்க, மனுஷன் தரிசனம் உடையவனா இருக்கிறான். தேவனுடைய திட்டங்களையும் சித்தத்தையும் இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறவனாய் மனுஷன் இருக்கிறான், இல்லையா? இயேசு அப்படி இருந்தாரு. சமாரியா ஸ்திரீ ஒரு பெண்ணு, அவட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாரு. சீஷர்லாம் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. அவட்ட பேசி, அவர் நான் தான் மேசியான்னு அவளுக்கு இயேசு வெளிப்படுத்தின மாத்திரத்தில் அவளுக்கு உற்சாகம் தாங்க முடியல. ஊருக்குள்ள ஓடிட்டா. நான் வந்து மேசியாவை கண்டேன், நீங்களும் வந்து பாருங்கன்னு சொல்லி அவரை பற்றி சொல்றதுக்கு ஊருக்குள்ள ஓடிட்டா. சீஷர்கள் வந்தாங்க, வந்துட்டு ரபி போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குதுன்றார். அது என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே, தேவனுடைய வார்த்தையின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்றாரு. கவனிங்க, பேதுரு வேலைக்காரனை காதரை வெட்டிவிட்டான். இயேசு சொன்னார், பட்டயத்தை உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தினாலே மடிவார்கள். நான் ஒரு ஜெபம் பண்ணேன்னா 72,000 தேவதூதர்களை தேவன் அனுப்புவார். உனக்கு தெரியுமா? அப்படி நான் செய்வேனானால் இப்படியெல்லாம் நிறைவேற வேண்டிய
காரியங்கள் நிறைவேறாம போயிருமே பேதுருவே, வசனம் நிறைவேறணுமே, பட்டயத்தை உரையில போடு அப்படிங்கிறாரு. கவனிங்க, வசனத்தை அவ்வளவு பெருசா நினைக்கிறாரு. ஒரு சீஷர்கள்ட்ட உயிர்த்தெழுந்த இயேசு சேர்ந்து போறாரு. அவனுங்க ஒரே துக்கத்தினால நிறைஞ்சவர்களா பாருங்க, அவிசுவாசமா பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்தாரு. நம்ம ஆட்கள் அவரை பிடிச்சி அடிச்சு கொண்டு விட்டாங்க. அவர் மறிச்சு 3 நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இயேசுட்டே சொல்றாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுட்டையே சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் யாவரும் சொல்லிய அந்த வார்த்தைகளை அறியாதபடிக்கு மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படிங்கிறாரு. வசனம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்களாப்பா, வசனம் தெரியலையே அப்படின்னு சொல்லி தம்மை குறித்து எழுதியிருக்கிற வசனத்தை எல்லாம் அவங்களுக்கு எடுத்து காமிச்சாராம். கடைசியில் சிலுவையில் தொங்கும்போது அவர் சொல்றாரு, வேத வசனம் நிறைவேறும்படி தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு உயிர் மூச்சே வார்த்தை தான். கவனிங்க, வார்த்தையை பற்றி கொண்டு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை இயேசு நிறைவேற்றி முடித்தார். நமக்காக சிலுவையில் பாடுபட்டு, அருமையானவர்களே, பிசாசை மடங்கடித்து, பாதாளத்தை ஜெயித்து பாருங்க, நரகத்தை ஜெயித்து, கல்லறை ஜெயித்து, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறாரு, அருளி இருக்கிறார். அந்த தேவனுடைய மிஷன், அந்த தேவன் கொடுத்த அந்த சித்தத்தை, அவருடைய தேவன் கொடுத்த அந்த திட்டத்தை இயேசு அற்புதமாக நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார்னா, அருமையானவர்களே, உலகத்திலேயே உயரமான சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். இருக்கிறீங்களா? தேவ தரிசனத்தை நிறைவேற்றின இயேசு இன்னைக்கு அசைக்கப்பட முடியாத ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எங்கே பார்த்தாலும் சேருக்காக சண்டை போட்டு கிடக்கிறானுங்க. நீயா நானான்னு சண்டை போட்டு கிடக்கிறாங்க. ஆனால் இயேசுடைய சேரை மட்டும் யாரும் அசைக்க முடியாது. பாருங்க, அவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறாரு, வீற்றிருக்கிறாரு. அருமையானவர்களே, தேவ திட்டங்களை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாரு, ரட்சிப்பை அருளி இருக்கிறாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை வாழ வைத்திருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய மாடல், அவர் தான் நம்முடைய மாதிரி. ஆகவே அவர் போன அந்த பாதையில், அந்த வசனத்தின் பாதையில் நாமும் போனோம்னா, அருமையானவர்களே, நம்முடைய பாதையும் வெற்றிகரமான பாதையாக இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். நம்முடைய தொழில் வெற்றிகரமாக இருக்கும். தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். வார்த்தைகளை உள்ள வைங்க, வெற்றிக்கு பஞ்சமே இருக்காது. இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, வல்லமையுள்ள ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எங்கள் எல்லாருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாய் உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற வாயாக இருக்கட்டும். எங்களுடைய நாவு உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற நாவாக இருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் இருக்கிறபடினாலே எங்களுடைய நடைகள் சீரான நடைகளாக இருக்கட்டும். கர்த்தாவே, ஜீவ பாதையிலே நடக்கிறவர்களாக, நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களாக, வெற்றியின் பாதையிலே நடக்கிறவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை நீர் பலப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வசனங்கள் உறுதிப்படும்படி எங்கள் மத்தியிலே அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. தகப்பனே, பிசாசுடைய தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லியிருக்கிறபடி பிசாசை கர்த்தாவே இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கிறோம். ஆண்டவரே, ஜெயத்தை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.